ஸ்ரீ குரு ஜோதிட நிலையம் ஆஸ்ட்ரோ செல்வ பிரகாஷ். நீங்கள் நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் சூரியனை எப்படி முதன்மையானவர்னு சொல்கிறோமோ அதுக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு சந்திரன். சூரியன் சூரியனை சிவனாகவும் சந்திரனை பார்வதியாகவும் நவகிரகங்களை பார்க்கப்படுது. சந்திரனை மனோகாரன்னு சொல்லுவாங்க. சந்திரனை கலாநிதி, மதி அப்படின்னு சசின்னு அழைக்கப்படுவாங்க. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா சிறப்பாக அமைஞ்சிட்டா ஆற்றல், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவெடுக்கும் திறன், தெளிவான அறிவு, புத்தி, கூர்மை இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சந்திரன். சந்திரன் கடகராசியில் ஆட்சி வீடாகவும் அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசியில் உச்ச வீடாகவும் அதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் நீச்ச வீடாகவும் அமைகிறவர். ரிஷபராசியில் மூலத்திரிகோணமாக வளைகிறார். சந்திரன் எங்கேயெல்லாம் சிறப்பாக அமைகிறாரோ அவருக்கு தெளிந்த சிந்தனை, ஞானம், அறிவு இதையெல்லாம் கிடைக்கப்படும். சந்திரன் நல்லா அமையப்பட்டால் ரொம்ப புத்தி கூர்மையில் ஷார்ப்பாக இருப்பாங்க. ரொம்ப அறிவான ஆற்றலாக உடையவாங்க. தெளிவான சிந்தனையை எடுக்கக்கூடியவர் இருப்பாங்க. நன்றி.